நம்ம இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களின் வயது பார்த்தீங்கன்னா இப்போ 74 ஆகுது. 74 வயசுலையும் அவருடைய சுறுசுறுப்புக்கு குறைவே கிடையாது. கம்பீரமான அவருடைய உடலும் தேஜஸான அவர் முகமும் நம்ம பார்க்கும்போதே இவருக்கு உண்மையிலே 74 வயசு தான் ஆகுதா அப்படின்ட்டு யோசனை பண்ண வைக்குது. அப்படி என்னதான் சாப்பிட்டு அவருடைய உடலை மோடி அவர்கள் பராமரிக்கிறாரு? தன்னுடைய உடல்நல பராமரிப்பில் திரு மோடி அவர்கள் ரொம்பவே ஒரு டிசிப்ளின்டு பர்சன். ஒரு நாளைக்கு அவர் தூங்குறது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 மணி நேரம் தான் சொல்லப்படுது. ஆனாலும் காலையில் 4-5 மணிக்கெல்லாம் எழுந்து அவர் யோகா, பிராணமயா என சொல்லப்படும் மூச்சு பயிற்சி, தியானம் இது எல்லாமே ஒவ்வொரு நாளும் விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை தவிர எளிய உடற்பயிற்சியும் நடைப்பயிற்சியும் தினந்தோறும் தவறாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுபோல தான் அவருடைய உணவு பழக்கமும் ரொம்பவே டிசிப்ளின்டாக ஒரு சாத்வீகமான உணவை சாப்பிட்றாள் அவர். அவருடைய உணவு பார்த்திங்கன்னா பியூர் வெஜ் தான். அதுவும் பொதுவாக அவர் டெய்லி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா குஜராத்தி கிச்சடி, தயிர், பழங்கள், காய்கறிகள், மில்லட்ஸ் என சொல்லப்படும் தானியங்கள், அப்புறம் முருங்கை. இதை தவிர மக்கனா என சொல்லப்படும் தாமரை செடியின் விதைகள் அவர் உண்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த தாமரை விதையை இங்கிலீஷில் ஃபாக்ஸ் நட் என்னன்னு சொல்கிறாங்க. திரு மோடி அவர்கள் அதிகமாக விரதங்கள் இருக்கிறதுனால விரதம் இருக்கும்போது இது அவருக்கு சத்துக்கள் தருவதற்காக சாப்பிட்றாருன்னு சொல்லப்படுது. பொதுவாக இந்த ஃபாக்ஸ் நட் அதாவது மக்கனா என சொல்லப்படும் தாமரை விதை உடல் எடையை குறைக்க விரும்புவோருக்கு ஒரு நல்ல தேர்வாக கருதப்படுறதுனால அநேகமாக மோடி அவர்களின் உடல்நிலையை கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிறதுக்கு இந்த ஃபாக்ஸ் நட் உதவுது. இப்படி தரமான அதே சமயத்தில் சாத்வீகமான உணவை சாப்பிடும்போது அவருடைய உடல் நலம் நியூட்ரியன்ட் ரிச், அதாவது லோ கேலரி, நல்ல ஒரு நியூட்ரியண்ட்டாக இருக்குன்ட்டு சொல்லப்படுகின்றது. திரு மோடி அவர்கள் 6 மணிக்கு மேலே சாப்பிட்றத அறவே தவிர்க்கிறவர். அதற்போல் பொதுவாக அவர் குடிக்கிற நீர் பார்த்தீங்கன்னா இதமாக காய வைக்கப்பட்ட வெந்நீர். சோடா மாதிரி ஐட்டங்களை அறவே தவிர்த்துட்டு அவர் குடிப்பது பார்த்தீங்கன்னா லெமனேட் என சொல்லப்படும் எலுமிச்சை சாறு. தன்னுடைய தொண்டையை அழகாக இந்த மாதிரி பராமரிச்சுட்டு வர்றதுனால தான் அவருடைய குரல் மிகவும் கம்பீரமாகவே இருக்கின்றது. பல நாட்கள் விரதம் இருக்கும் பழக்கமும் அவர் இருக்குது. ஏதாவது பண்டிகை நாள் வந்தால் கட்டாயம் விரதம் இருப்பார். அந்த மாதிரி விரத நாட்களில் அவர் சிறிதாக பழம், அது தவிர இளநீர், தண்ணீர் இது மட்டுமே குடிக்கிறாரு. இப்படி விரதம் இருக்கிறதுனால உடலில் இருக்கும் எல்லா அசுத்தங்களும் வெளியேற்றப்படுகின்றது. சில பேர் அவர் குளுத்தியான் அப்படின்ற ஒரு ஆன்டி ஏஜிங் விஷயத்தை சாப்பிட்றதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி எதுவும் சப்ளிமெண்ட் அவர் சாப்பிட்றதுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா அவர் தவறாமல் மேஜிக் மஷ்ரூம் சாப்பிடுவாருன்னு சொல்கிறாங்க. அதற்கான எவிடன்ஸ் எங்கேயுமே கிடையாது. அளவான உணவு, அளவான தூக்கம், நல்ல உடற்பயிற்சி, தியானம், யோகம்ட்டு எல்லாத்தையும் செய்கிறதுனால தான் நம்முடைய பாரத பிரதமர் இன்னுமே திடகாத்திரமாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக முகத்திலும் உடலிலும் ஒரு பளபளப்பாக தேஜஸோடு இருக்கிறாரு. நீங்களும் இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அவருடைய வாழ்க்கை முறையை கடைப்பிடிக்க பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுனால நான் பிஜேபி சப்போர்ட்டர்னு நினைக்காதீங்க. நான் எந்த பாலிடிக்ஸும் சேராதவன். ஒரு இந்திய குடிமகனாக நானுமே திரு மோடி அவர்களின் அசராத அந்த ஒரு உழைப்பையும் அவருடைய சுறுசுறுப்பையும் பார்த்து வியந்திருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் காண்கின்றேன்.